ஜெய் சாயிராம். காலத்தை, நமக்கு கிடைத்திருக்கும் காலத்தை அறிந்து செயல்பட்டாலே போதும், எதுவுமே நம் வாழ்வில் சாத்தியமே. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை காணத்தான் போகிறாய். நிம்மதியாக உன் வாழ்வில் நிம்மதியை தருவதற்கான சில வழிகளை நீ பின்பற்றினாலே போதும், உன்னுடைய வாழ்வின் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே உன்னிடமே நிலைத்து இருக்கும். சர்வ நிச்சயமாக. ஆம் என் குழந்தையே, பிறர் உன்னை விலக்கி வைக்கும் பொழுது சற்று விலகியே இருக்க கற்றுக்கொள். அதே போல பிறர் உன்னை கோபப்படுத்தும் பொழுது மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளலாம், அல்லது சிறிய புன்னகையை செய்துவிடலாம். இது மற்றவர்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்தும் என்பதை புரிந்து கொள். அதே போல உன்னை பெருமைப்படுத்தும் பொழுது மற்றவர்கள் துள்ளி இயலாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம், நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். அதே போல யாராவது உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்றால் உடைந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள். இந்த ஒரு வழிமுறைகளை நீ கற்றுக்கொண்டாலே போதும், உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை நிச்சயமாக காண்பாய். யாராவது ஒருவரை கண்மூடித்தனமாக நீ நம்பினால் கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், அல்லது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார்கள். இது இரண்டில் நிச்சயமாக ஏதாவது ஒன்று நடக்கத்தான் செய்யும். உன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவர்கள் உன்னோடு வருவார்கள் என்பதை மட்டும் நினைத்து விடாதே. அவர்கள் கற்றுத்தந்த பாடம் உனக்குள்ளேயே கடைசி வரை வரும் என்பதை புரிந்து கொள். நீ நீண்ட காலம் ஒருவரோடு இருக்க விரும்பினால் அவர்களோடு அளவோடு பழக கற்றுக்கொள். அதீத அன்பு அதீத ஆபத்தை தரும் என் பிள்ளையே. நீ தேவைப்படும் வரை உன்னுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தேவைப்படும் வரை அனைத்து தவறுகளும் மன்னிப்பு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீ தேவையில்லை என்றால் உன்னுடைய சிறிய தவறும் பெரியதாக உருமாறும் என் பிள்ளையே. எனவே உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற்றியமைக்க வேண்டும், எதை செய்தால் நன்மையாக இருக்கும், எதை செய்தால் நமக்கு தீங்கு வரும் என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து நீ செய்ய பழகினால் உனக்கானது நிச்சயமாக உன்னிடமே நிலைத்திருக்கும். சர்வ நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, உன்னை பெற்றவர்கள் உனக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பாக பழக வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் வாழ்வு கற்றுத்தந்த பாடம் அன்பாக இருந்தால் உதாசீனப்படுத்தப்படுவாய் என்பதுதான் உண்மை. அதே போல நேர்மையாக இருந்தால் நிராகரிக்கப்பட்டு விடுவாய் என்பதுதான் உண்மை. அன்று கற்றதை உன்னால் மறக்கவும் முடியவில்லை, இன்று கற்றதை உன்னால் ஏற்கவும் முடியவில்லை என் பிள்ளையே. இதுதான் வாழ்வின் சிறப்பு அம்சமாகவே இருக்கிறது. புரிந்து கொள்ளாமலேயே வாழ வேண்டியிருக்கிறது என்று நீ மனதிற்குள் பொறுமுவது உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரிகிறது என் பிள்ளையே. எதை நினைத்தும் கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ சோகமாக இருப்பதாலோ எதுவுமே உன் வாழ்வில் மாறப்போவதே இல்லை. எது நடந்தாலும் நடக்கட்டும், எது வந்தாலும் வரட்டும், நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதுமே அமைதியாக இரு, மனதை நிதானமாக வைத்துக்கொள். உன்னுடைய மௌனத்தை விட உன் வார்த்தைகள் சிறந்தவை என்பதை நீ உணர்ந்தால் மட்டுமே அந்த இடத்தில் பேச பழகு. அந்த இடத்தில் மட்டுமே பேசு. தேவையில்லாமல் உன்னுடைய வார்த்தைகளை தேவையில்லாதவர்களிடம் வீணாக செலவழிக்காதே என் பிள்ளையே. உன்னுடைய கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள், மனப்போராட்டங்கள் அனைத்தையுமே உன்னை படைத்த இறைவனிடம் மட்டுமே சொல்லிவிடு. ஏனென்றால் உன்னை படைத்த இறைவன் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி
சந்தோஷப்பட மாட்டார். உன் வாழ்விற்கான மாற்றத்தை மட்டுமே அவர் சிந்திப்பார். ஆம் என் குழந்தையே, உன்னை படைத்த இறைவனை மட்டுமே நம்பு. உன் பிரச்சனைகளையும் உன் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன்னை படைத்த இறைவனிடம் மட்டுமே சொல்லி பழகு. வாழ்வில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் உன் வாழ்வை உன்னை விட சிறப்பாக யாராலுமே வாழ்ந்துவிட முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உனக்கு உகந்தது அல்ல என்று உனக்கு எப்பொழுது தெரிகிறதோ அங்கிருந்து உடனடியாக வெளியேற கற்றுக்கொள். அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்விற்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது என் பிள்ளையே. கவலைகளை எங்கிருந்து வந்தாலும் கவலையே படாதே. புன்னகையும் மகிழ்ச்சியும் நிம்மதியையும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது வந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள், புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள், நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய ரகசியங்களை மட்டும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து விடாதே. ஏனென்றால் அது உன்னையே அழித்துவிடும். உன்னுடைய ரகசியத்தை நீ சொல்லிவிட்டால் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று எப்படி உன்னால் நினைக்க முடிகிறது? அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதே என் பிள்ளையே. ஆம், மன்னிப்பே கொடுக்காதே. நீ மன்னிக்க பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கிக் கொள்வார்கள். மன்னிப்பு கேட்பதையும் அதீத பழக்கமாக வைத்துக் கொள்வார்கள். எனவே தேவைப்படுமிடத்தில் மட்டுமே மன்னிப்பை கொடுக்க பழகு. அதே போல மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் மட்டுமே அதை கேட்க பழகு. மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டே இருக்காதே. மன்னிப்பையும் வழங்கிக் கொண்டே இருக்காதே. அதிகமாக எப்பொழுதும் பேசவே பேசாதே. அமைதியாக இருந்துவிடவும் கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக பேசவும் கூடாது. அதிகமாக பேசக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்துவிடவும் கூடாது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இரண்டையுமே மாற்றிக்கொண்டு இரண்டையுமே சரிசமமாக வைத்து கொண்டால்தான் வாழ்வு சிறக்கும். இல்லையென்றால் வாழ்வே ஆபத்தாகிவிடும். ஒரு சமயம் கிருஷ்ண பகவானும் அர்ஜுனரும் தோட்டத்தில் ஒரு அழகான பாதையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவை ஒன்றை அவர்கள் பார்த்தார்கள். கிருஷ்ணர் அதை சுட்டி காட்டியபடி, அர்ஜுனா, அந்த பறவையை பார், அது புறாதானே என்று கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. உடனே அர்ஜுனர், ஆம் பிரபு, அது கண்டிப்பாக புறாதான் என்று கூற முற்பட்டதும் கிருஷ்ண பகவான், சற்று பொறு, கழுகு போல் எனக்கு தோன்றுகிறதே, அது ஒரு சமயம் கழுகோ என்று தன்னுடைய கேள்வியை எழுப்பினார் கிருஷ்ண பகவான். உடனே அர்ஜுனர், ஆமாம், அது நிச்சயமாக கழுகுதான் என்று அர்ஜுனனிடமிருந்து பதிலும் வந்தது. உடனே கிருஷ்ண பகவான், இல்லை இல்லை, அது கழுகு மாதிரியே இல்லை என்று கிருஷ்ணர் கூறி, கண்டிப்பாக அது காகம்தான் என்று தன்னுடைய நினைவை கூறினார். சந்தேகமே இல்லை கிருஷ்ணா, அது காகமேதான் என்றவாறு அர்ஜுனன் மீண்டும் கிருஷ்ணரிடம் பதிலுரைத்தான். அந்த தருணத்தில் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அர்ஜுனனை செல்லமாக கடிந்து கொண்டு, நண்பா, நீ என்ன குருடா? உனக்கு சொந்தமாக கண்கள் இல்லவே இல்லையா? நான் எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயே என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கேட்டார். அதற்கு அர்ஜுனனோ, கிருஷ்ணா, நான் என் கண்களால் காணும் ஆதாரங்களை விட உன் சொற்களின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீ எது சொன்னாலும் அதை உருவாக்குவதற்கான சக்தி உங்களுக்கு இருக்கிறது. அதை ஒரு காகமாகவோ புறாவாகவோ அல்லது கழுகாகவோ நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியும், மாற்றியும் காட்ட முடியும். ஆகையால்தான்
நீங்கள் ஒன்றினை காகம் என்று சொன்னால் அது காகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினேன். நீங்கள் கழுகு என்று சொன்னால் அது கழுகாக இருக்கும் என்றும் கூறினேன். மீண்டும் நீங்கள் புறா என்று சொன்னால் அதை புறா என்று நான் மீண்டும் கூறுகிறேன் என்று தன்னுடைய எண்ணத்தை விளக்கினாராம் அர்ஜுனர். பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதையே மிகப்பெரிய சான்று. ஆசிரியர் கடவுளின் மீதும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நன்மை தீமைக்கு இடையில் உள்ள போரை வெல்ல கிருஷ்ணர் மீது அர்ஜுனன் வைத்த அந்த பக்தியே முழு முதற் காரணமாக இருக்கும். வெற்றிக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை மிக மிக அவசியம். கடவுள் பக்தனை விட பக்தியை மட்டுமே விரும்புவார் என்பதுதான் உண்மை. நம்பிக்கை இறைவன் மீது அதீத நம்பிக்கை வைத்துவிட்டால் நம் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல விதமாகவே நடக்கும் என்பது அந்த இறைவனே கொடுத்த வரம். என் அன்பு பிள்ளையே, அந்த நம்பிக்கையை உன் சாயின் மீது நீ வைப்பாயென்றால் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும். நான் கூறியதும் எல்லாமே உனக்கு நிறைவேறும். கிருஷ்ணர் அர்ஜுனன் மீது வைத்த நம்பிக்கையை நீ என் மீது வைப்பாயானால் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடைபெறும். நான் கொடுத்த வாக்கு நிச்சயமாக உனக்கு நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எந்த சூழ்நிலையிலும் நான் கூறியபடி அனைத்தையும் என்னால் மாற்றி காட்ட முடியும். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் குழப்புகிறாய்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய். தைரியமாக இரு, அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன்.
ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக்கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக்கொள். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். உன்னப்பா அதை செய்து முடிப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பொறுமை என்றைக்கும் வீண் போகாது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் உனக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். குடையால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. மழை வருகிறது என்றால் வந்தேதான் தீரும். ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் அந்த நம்பிக்கை. ஆனால் வாழ்வில் மிக பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கையோடு இரு. துரோகம் செய்து விட்டார்களே, வாழ்க்கையை நோகடித்து விட்டார்களே, இனி நான் என்னதான் செய்வது என்ற குழப்பத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் மற்றவர்களால். இதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். மற்றவர்கள் வருந்தும்படி நீ நடந்து கொள்ளவே மாட்டாய். நீ எண்ணியது அனைத்தும் ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், நல்லதாக இருக்கும் பட்சத்தில், மற்றவர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் பட்சத்தில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நிறைவேறும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டே இருப்போம். எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமையானதாகவே இருக்கும். நான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள், உறவுகளை இழக்க நினைப்பவர்கள், மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும். பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள், உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள். அப்படி இருந்து பார், அனைத்திற்கும் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எப்பொழுதுமே மௌனமாக இருக்க பழகலாம். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட மௌனமாகவே இருந்து விடலாம் தானே. இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்தை நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது? எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என் மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன்.
பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம்.